நம்முடைய எதிரி நம்மள சர்ப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிருச்சு. நான் அது கூட போராடி அதை ஜெயிச்சிட்டு வரேன். நீ அது வரைக்கும் புத்துக்கே திரும்பி போய் பாதுகாப்பா இருமா. இல்லைண்ணா, நான் உன்னை விட்டு போகலை, உன் கூடவே இருக்கேன். எனக்கு பயமா இருக்குண்ணே, நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேண்ணே. ஐயோ இல்லம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் மறைஞ்சு போய் அதை திசை திருப்பிடுறேன். நீ என் கூட இருந்தீன்னா உனக்கு தாம்மா ஆபத்து. சொன்னா கேளுமா, நீ போயிடுமா. சரிண்ணா, நீ ஜாக்கிரதையா இருண்ணா. நீ போமா. பார்த்துண்ணா. மகிழ்ச்சிக்கேற்ப எழுந்தாடும் அற்ப பாம்பே, என் தவத்தை கலைக்கவா உன் எல்லை தாண்டி இங்கு வந்தாய்? என்ன பார்க்கிறாய்? உருமாறி வந்தால் நீ யார் என்று ஊருக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகும், ஆனால் எனக்குமா தெரியாமல் போய்விடும். சாமி, நான் உருமாற்றி வந்த சர்ப்பந்தான். ஆனால் உமது தவத்தை கலைக்க வரவில்லை. என்னை கழுகு துருத்தியதால் கவனம் சிதறி கால் இடறி விட்டது. போதும், நிறுத்து. உன் விளக்கம் என் கலக்கத்தை தீர்க்காது. செயற்கரிய தவம் செய்த என்னை இடையூறு செய்த நீ கல்லாக கடவாய். சாமி சாமி, வேண்டாம் சாமி. நானாக வந்து உமது தவத்தை கலைக்கவில்லை. கழுகு என்னை துரத்தி வந்ததாலே இத்தவறு நடந்துவிட்டது சாமி. என் அப்பா அம்மா இல்லாத நேரத்துல இந்த உலகத்தை சுத்தி பார்க்க வந்தது தவறுதான் சாமி. என்னை மன்னிச்சிருங்க சாமி. என்னை மன்னிச்சு விட்டுடுங்க சாமி. நான் சர்ப்பலோகத்துக்கே போயிடுறேன் சாமி. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இருந்தாலும் உன் வயது கருதி நான் உன்னை மன்னிக்கிறேன். பகலில் கல்லாகவும் இரவில் நிலவொளி பட்டு நீயாகவும் இருக்க சாபத்தை நான் தளர்த்திக் கொள்கிறேன்.
பிடிச்சிருக்கான்னு தானே கேட்க வந்தீங்க? பிடிச்சிருக்க, உங்களை பிடிச்சிருக்க, உங்க வெளிப்படையான பேச்சு பிடிச்சிருக்க. ரொம்ப நேரம் நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தா உங்களை எங்க அப்பாக்கு பிடிக்காம போயிட போகுது. சிவனேசா, என்ன பாட்டி? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வாங்க பாட்டி. மகேஸ்வரி, நீ நீ என்ன நீ இல்ல, நீ எப்ப வந்த? எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். இதோ இப்படிதான் வந்தேன். இல்ல, அரை மணி நேரமா நான் இந்த ஹால்லயே தான் உட்கார்ந்துருக்கேன். கண்டிப்பா இப்ப நீ இந்த வழியா வந்திருக்கவே முடியாது. கண்டுபிடிச்சிட்டீங்களே? ஆமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வந்து சமைச்சு வச்சுட்டு என் பேச்சுலர் மச்சான் என்னென்ன பண்றாருன்னு மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். பரவாயில்லையே, நீங்க தப்பு எதுவும் பண்ணல. மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணியா? இவ்வளவு நடந்திருக்கு, பாட்டி என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காசி ராமேஸ்வரம் அமிச்சிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன். ஆ? ஆ. என்ன சாப்பிடலாமா? என்ன உங்களை நீங்களே கிள்ளிக்கிறீங்க? இல்ல, எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, கனவு மாதிரியும் இருக்கு. அதான் கனவா நிஜமான நானே என்ன கிள்ளி பாத்துக்கிட்டேன். உங்களை நீங்களே கிள்ளி பாத்துக்கிட்டா அது கனவா நினைவான்னு தெரியாது. இப்ப நான் கேள்றேன் பாருங்க. என்ன கனவா நினைவா? நினைவுதான். சரி, சாப்பிடுங்க. போதும் 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 போதும். சிவனேசா, இன்னும் போடவே இல்ல, அதுக்குள்ள என்னப்பா போதுங்கிற? என்ன சிவனேசா, யாரு உனக்கு சாப்பாடு போட்டாங்க? யாருகிட்ட போதுன்னு சொன்ன? யாரு, மகேஸ்வரியா? ஆமா. இல்ல. என்னப்பா ஆமா இல்ல? இல்ல, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் இந்த வயசு குழப்பம் தானே. மகேஸ்வரிய பொண்ணு பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ 4 நாளா அவளை பார்க்கவே இல்லை. அவ நினைப்பாவே இருந்த, அதான் அவ உன் கனவுல வந்துட்டா. கரெக்டா? கனவு கண்டது போது நேர்ல அவளை பார்த்து பேசிட்டு வா. அது தப்பு இல்லையா பாட்டி? போகலைன்னா தாண்டா தப்பு. போயிட்டு வா. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்க தாத்தாவும் எத்தனை தடவை மீட் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஐயோ பாட்டி, ப்ளீஸ் வேண்டாமே. சரி, நான் சொல்லல. ஒன்ன மாதிரிதான் மகேஸ்வரிய உன் ஞாபகமாவே இருப்பா. போய் பார்த்துட்டு வா.
இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்ப? 3வது சாவி கண்டுபிடிக்க வழி கிடைக்கிற வரைக்கும். எனக்கு என்னவோ வழி கிடைக்கும் தோணலப்பா. ஏன்டா தோணல? இவ மந்திரம் போட்டு சாவி எங்கன்னு கேட்டா அந்த மந்திர வட்டம் நீ கழுத்துல இருக்கிறது தானே காமிக்குது. எனக்கு என்னமோ கௌரியோட மந்திர சக்தி போயிடுச்சுன்னு தோணுது. எட்டி ஒரு மிதி மிதிக்க போறேன். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? ஏய் சந்தியா, இப்ப எதுக்காக அவனை போய் திட்டுற? அவன் நினைச்சுதான் அவன் சொல்றான், அவ்வளவுதானே. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? அப்போ வட்டத்துல தெரிஞ்ச நானும் என் கழுத்துல தூங்குற சாவியும் பொய்யன்றியா? இல்ல, உண்மைதான். ஆனா அதுக்காக எனக்கு மந்திர சக்தி போயிடுச்சுன்னு நீ சொல்றது பொய். குழந்தைகளா, அப்பா வந்துட்டாரியா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் காரணகர்த்தா. டேய் பாலு, கௌரி மட்டும் 5 சாவி எடுத்து முடிக்கட்டும். உனக்கு நான் ரிவிட் அடிக்காம விட மாட்டேன்டா. கனவுல கூட உன் பாச்சா என்கிட்ட பலிக்கல. இதுல நீ என்ன ரிவிட் அடிக்க போறியா? நல்ல தவாச்சுப்பா. ஐயோ ஐயோ. டே பாலு, கீப் குவைட். சரிம்மா. பேராச பூதமே, 3வது சாவி எங்க இருக்குன்னு தெரியாம நாங்க இங்க உட்காந்துருக்கோம். சாவி எங்க இருக்குன்னு மந்திர வட்டத்தை கேட்டா இவன் கழுத்துல இருக்கிற சாவியை காட்டுது. ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பம் இல்ல. நடந்ததையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மந்திர வட்டத்துக்கிட்ட சாவி எங்க இருக்குதுன்னு 19 தானே கேட்டீங்க. குறிப்பா 3வது சாவி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்களா? அட ஆமா. ஏய், நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம். ஏய் கௌரி, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம்னு எங்களையும் சேர்க்காத. தப்பு பண்ணது நீ. சரி, அத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க 3வது சாவியை காட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாலும் அந்த 3வது சாவிய மந்திரவட்டம் காட்டியிருக்காது. ஒரு சாவிக்கும் இன்னொரு சாவிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே மந்திரக்கிளி சொன்னத ஏன் நீங்க மறந்து போனீங்க? முதல் சாவி வழியா பார்த்தா நீங்க போக வேண்டிய வழி தெரியும். 2வது சாவி வழியா பார்த்தா சாவி இருக்கிற இடம் தெரியும். இப்ப புரியுதா? புரியுது புரியுது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏன் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போங்களேன். டேய், அவனை விடுங்க, நீங்க கிளம்புங்க. சரி சரி, நம்ம சாவி துவாரம் வழியா 3வது சாவி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். பேராச பூதம் வந்து சொன்னோன்னே இந்த அம்மாக்கு அப்படியே ஞானோதயம் வந்துருச்சோ. மறைக்காதடி. சரி சரி, பாரு பாரு. பாரு பாருனா எப்படி பாக்குறது? சாவியை குடுறா. டேய், கேடுமா தரேன்னு சொன்னேன். ம், மெதுவா இருக்க கூடாதா?